தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரி ஓம். நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்குண்டான சக்தியை அந்த இறைவனுடைய அருளால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த வகுப்பினை தொடர்கின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 41வது ஸ்லோகம், 2வது அத்தியாயம். ஸ்ரீ பகவானுவாச யவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குரு நந்தன பஹுசாகாசனந்தாஸ்ச புத்தயோ வியவசாயினாம். கடந்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் இந்த கர்ம யோகம் என்பதனை சிறிது நாம் கடைபிடித்தாலும் கூட பெரிய பயத்திலிருந்து, அதாவது மரண பயம், சம்சார பயம் என்கின்ற இந்த 2 பயத்திலிருந்தும் நாம் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த உலகியல் ஞானங்கள் எத்தனை நம்ம சம்பாதித்தாலும் அல்லது எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும், எவ்வளவு செல்வாக்குகள் சேர்ந்தாலும், எவ்வளவு நமக்கு படைபலம், ஆள்பலம் இருக்கக்கூடிய அத்தனை பலங்கள் சேர்ந்தாலும் அது ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த ஞான பலம் இருக்கு இல்லையா, இந்த ஞான பலத்திற்கு ஆத்ம பலம் அப்படின்னு பேர். ஆத்ம பலம் அதாவது தன்னை பற்றி உணர்ந்து கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பலம் அது. அந்த ஆத்ம ஞானத்திற்கு தகுதியை கொடுப்பது இந்த கர்ம யோகம் இல்லையா. இதெல்லாம் மெல்ல 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 அவர் சொல்லுவார். இப்ப கர்ம யோகம் என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்ல வந்து கொண்டிருக்கிறார். கர்ம யோகம் என்பது நான் ஏற்கனவே வேறு விதமாக ஞான யோகமாக கூறினேன்னு சொல்லி 39வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு, இந்த யோகத்தை கடைபிடிப்பதன் மூலமாக நமக்கு எந்த பாதிப்பும் வருவதில்லை, பிரயோஜனம் மட்டுமே வரும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, 38வது ஸ்லோகத்துல அதனுடைய ரகசியத்தை சொல்லிட்டார். சமதுக்கே சுகே கிருத்வா லாபா லாபஹு ஜயாயு. அதாவது இன்ப துன்பங்களை சமமாக கருதியும் லாப நஷ்டங்களை சமமாக கருதியும் நீ போர்க்களத்தில் இறங்கி உன்னுடைய கடமையை ஆற்றுவாயாக அப்படின்னு சொல்லி இந்த கர்மயோகத்தினுடைய சூக்ஷ்மத்தை கொஞ்சம் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் அதை சிஸ்டமேட்டிக்கா சொல்லுவதற்கு முன்பு இந்த கர்மயோகமானது யாருக்கும் பாதிப்பை தருவதல்ல, அனைத்து மக்களாலும் கடைபிடிக்கப்படக்கூடிய சுலபமான வழியைத்தான் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் இங்க எப்படிப்பட்ட மனநிலை படைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்ட மனநிலைன்னு கேட்டா ஏகாகிரத சித்தம் அப்படின்னு சொல்றார். நம்ம எதை சாப்பிடணும்னாலும், எதை பண்ணணும்னாலும், எதை பேசணும்னாலும் ஒரு நிலைப்பாடோட நம்ம பண்ணணும். அதை தான் நம்ம பண்றது. நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல முதல்ல சைக்கிள் பழகும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த சைக்கிள் ஓட்டுதல் பழகுதல் அப்படிங்கிற காரியத்துல கண்ணும் கருத்துமாக இருப்போம். ஆனா கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா
நம்ம சைக்கிளும் ஓட்டுவோம், மனசு எங்கெங்கேயோ அலப்பாஞ்சுகிட்டு இருக்கும். முன்னாடி வருகின்றவர்கள் போகின்றவர்கள் கூட தெரியாது. அவர் பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு சொன்னாலும் தெரியாம நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம். ஆனா அந்த ரோட்டை மட்டும் பார்த்து கரெக்டா போயிட்டு இருக்கோம். இதுதான் மெக்கானிக்கலா ஆக்ஷன் பண்றது, அதாவது செயல் பண்றதுன்னு சொல்றது. இந்த மாதிரி மெக்கானிக்கலா பண்ணி 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 சாப்பிடுறது மெக்கானிக்கலா பண்றோம், பேசுறது மெக்கானிக்கலா பண்றோம், கேட்கறதும் ஏதோ முழுசா கேட்கறோமான்னா அது எல்லாமே மெக்கானிக்கலா போய் சாப்பிடுறது அந்த உணவினுடைய இந்த சுவையை பார்த்து ருசித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்மளுடைய இந்த என்சைம் எல்லாம் சுரக்கும். அப்ப சன்னியாசிகளும் அப்படித்தான் சாப்பிடணுமா, அல்லது ஆன்மீகத்தில் முன்னேற்றம் விரும்புபவர்களும் அப்படித்தான் சாப்பிடுமானாக்கா, சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வைத்து சாப்பிடுறது தான் சாப்பிடுவதனுடைய விதி. அப்போ ஒரு சன்னியாசியோ பக்தனோ ஞானியோ அல்லது சாதகனோ அவர்கள் சாப்பிடும்போது, சன்னியாசியோ அல்லது ஞானியோ சாப்பிடும்போது உணவும் தானும் வேறல்ல அப்படிங்கிற பாவனையோடு சாப்பிடுவார்கள். அது எப்படி உணவும் நானும் வேறல்ல அப்படிங்கும்போது எப்படி சாப்பிட முடியும்? அதுதான் மேஜிக். அது புரியலன்னா அதை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். பக்தன் என்ன பண்ணுவார்னு கேட்டா அதை பிரசாதமா பார்ப்பார், ஈஸ்வரனுடைய பிரசாதமா. ஆனா அந்த பாயாசமோ அல்லது ஏதாவது அறுசுவை உணவுகள் படைக்கப்படும் பொழுது அந்த ருசியை சுவைச்சு சாப்பிடுவார். அந்த சுவை பக்தன், அதாவது பகவான் கிட்ட இருந்து வருகிறது, பிரசாதமாக வருகிறதுன்னு சொன்ன உடனே இவருடைய மனசில் உண்டாக்கப்பட வேண்டிய கல்மிஷங்கள்லாம் போயிடும். நம்ம பாவனையை மாற்றும் பொழுது அந்த கர்மமானது மாறுகிறது. அப்போ உணவை ருசிச்சு சாப்பிடணும், பேசும்போது கவனம் வைத்து பேசணும், கேட்கும்போது கவனம் வைத்து பேசணும், கேட்கும்போது விஷயத்திலையும் கவனம் இருக்க வேண்டும். அதே மாதிரி கேட்கிறாராங்கிறதுலையும் கவனம் இருக்கணும். அப்ப செயலை பண்றேன் அப்படின்னு நானும் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணாம, ஒரு செயலை பண்ணும்போது ஏகாகிரத சித்தத்தோட பண்ணணும். அந்த ஏகாகிரத சித்தம் என்னன்னு கேட்டா, நான் ஒரு விஷயம் பண்ணுகிறேன் அப்படின்னா எதற்காக பண்ணுகின்றேன் என்பதில் ஒரு தெளிவு இல்லையா? அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னாங்க. குரு கிடைக்கிறது, சாஸ்திரம் கிடைக்கிறது, ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது, நல்லவர்களுடைய நட்பு கிடைக்கிறது, நல்ல மனையாள் கிடைக்கிறது, நல்ல கணவன் கிடைக்கிறது, நல்ல குடும்பம் அமையிறது, அத்தனையுமே ஈஸ்வரானுகிரகம். அத்தனையுமே என்னத்தை கொடுக்கும்னு கேட்டா தெளிவை கொடுக்கும். தெளிவு தான் சார் வாழ்க்கை. தெளிவு இல்லை அப்படின்னா கிளாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கிளாரிட்டி இல்லைன்னா வாழ்க்கையே நரகம்தான். நான் எதற்காக பண்றேன்னு தெரியாமலேயே என்னத்தையோ பண்ணிட்டு இருந்தா அந்த ஆள் தனக்கும் அடுத்தவர்களுக்கும் படுகுழியை தோண்டி வச்சுக்கும். அதனாலதான் விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை சொல்றார். ஏன்னா மனிதனுடைய மனம் பல்வேறு படித்தரங்களில் அல்லது பல்வேறு நிலையை நோக்கி அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது பல்வேறு குறிக்கோள்களை ஒருங்கு நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆவலையும் கொண்டது. ஒரே நேரத்தில் அத்தனையும் பண்ணணும். நமக்கு மனதுக்கு பிடிச்சது என்னென்னமோ எல்லாத்துலயும் அகல கால் வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணணும்னு அந்த ஆதகம் கடைசியில ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையே நம்ம சனாதன தர்மத்துல இல்லாம இருந்தது. குறிக்கோள் நமக்கு என்ன தேவை, அடுத்தவன் பண்ணுகின்றான் அப்படிங்கிறதுக்காக நானும் அவனை மாதிரி ஆகணும்னு கேட்டா, இப்படி பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னென்ன பண்ணுகிறார்களோ அத்தனையும் நாம் பண்ணணும்னாக்கா இங்க என்ன ஆயிடும்னாக்கா கவனம் சிதறிவிடும். ஒரு நிலைப்பாடு இல்லைன்னாக்கா அதற்கு பேர் பகுசாக்கா அப்படிங்கிற. ஒரு மரம் பல்வேறு கிளைகளோட இருக்கிறது அதற்கு அழகு இல்லையா? நம்ம அடையாறு ஆலமரம்னு சொல்லுவோம். இப்ப அடையாறு ஆலமரம் இல்லைன்னாலும் அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகளிலிருந்து வந்த மரங்கள்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு ஆலமரம் பல்வேறு கிளைகளை கொண்டு அது தன்னை பூமியில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுகிறதுன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு அழகு இல்லையா? அப்போ ஒரு கம்பெனி என்பது பல்வேறு பிரான்ச்சுகளை கொண்டு அந்த கம்பெனியானது விருத்தி அடைகிறது அப்படின்னா அது ஒரு அழகு. ஒரு குடும்பம் பல்வேறு குழந்தைகளுடனும் செல்வாக்குடனும் வளருவதுங்கிறது அது ஒரு அழகு. ஆனா மனம் பல்வேறு கிளைகளை கொண்டு அங்கங்க போய் லாக் ஆய் கொண்டு நம்முடைய நிம்மதியை குலைப்பது என்பது அழகு அல்ல இல்லையா?
செய்யும் பொழுது குறிக்கோளில் தெளிவு, செயலில் தெளிவு, நம்முடைய கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, தகுதியினுடைய தெளிவு, இந்த தெளிவெல்லாம் இருந்து ஒருங்கே செயல்படக்கூடிய, அதாவது மெக்கானிக்கலாக இல்லாம கம்ப்ளீட் அவேர்னஸோட, ஒரு அந்த உணர்ந்து தெளிந்த அறிவோட நம்ம பண்ணணும். அதுக்கு பேர் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. ஜாகிரத அப்படின்னு உபனிஷத்து அடிக்கடி சொல்லும். ஜாகிரதனாக்கா விழிப்பாரு, விழித்து கொண்டு இரு. நம்ம நம்மளுடைய மனசுல என்ன நடக்குதுன்னு முதல்ல விழிப்பா இருந்து கவனிக்கணும். அப்பதான் எதிரில என்ன நடக்கிறது, உலகத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியும். நாமே நம்மளை ஃபுல்லா கவனிக்கலைன்னாக்கா, இந்த இந்த டிராபிக்ல போனா நில், கவனி, செல் அப்படின்னு இதுல செல் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், நெல்லும் கண்ணுக்கு தெரியாது, கவனியும் கண்ணுக்கு தெரியாது, செல் மட்டும்தான். அப்படியே போக வேண்டியதுதான், வர வேண்டியதுதான். ரொம்ப ரேரா சில பேர் அந்த நெல் அப்படிங்கிறத பார்த்து கவனிங்கிறத கவனித்து, இது வாழ்க்கைக்கும் இதுவே தான். நான் எங்க போறேன், என்ன வேண்டும், முதல்ல எனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவு. இந்த தெளிவெல்லாம் ஒருங்காக இருக்கும் பொழுது அந்த புத்தி விவசாயாத்மிகா புத்தின்னு சொல்லப்படுது. விவசாயாத்மிகான்னா விவசாயம்னு அந்த வார்த்தை இங்க வர்றது அப்படின்னா, விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தலை சிறந்த தொழில். அது மனிதனுடைய அடிப்படையான தொழிலும் அதுதான், தலை சிறந்த உயர்ந்த தொழிலும் அதுதான். அந்த தொழில்ல என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, எடுத்த உடனே நெல்லை கொண்டு போய் தூவிட மாட்டார் ஒரு விவசாயி. அந்த விவசாயி சூழ்நிலைகள்லாம் பார்த்து, அந்த பூமியினுடைய தரத்தை பார்த்து, அந்த பூமியை அந்த பாத்தி கட்டி, அந்த பூமியில் இருக்கக்கூடிய முதல்ல என்ன பண்ணுவார்னு கேட்டா, தண்ணீரை விடுவதற்கு முன்பு அந்த பூமியை கிண்டி விடுவார். அதை உழுதல்னு சொல்லுவோம் இல்லையா, கிளறி விடுறது. இந்த கிளறி விடும் பொழுது அந்த பூமிக்கு ஆக்சிஜன் நல்லா கிடைச்சிடும். அதில் இருக்கக்கூடிய வேர்கள் எல்லாம் அறுபட்டு விடும். இந்த களைகள் எல்லாம் சிதைத்து அந்த அந்த தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்படும். பூமி ஓரளவுக்கு தயாராகும். அதற்கு பிறகு நீரை கட்டி அது கொஞ்ச நாள் இருக்கும். அப்போ என்ன ஆயிடும்னு கேட்டா, அதில் இருக்கிற விதைகள்லாம் அழுகி அந்த பூமி சுத்தமாயிடும். அதற்கு பிறகு மறுபடியும் உழுகிறது. அப்போ என்னன்னு கேட்டா பண்படுத்துதல்னு சொல்லுவாங்க. உழுது பரம்படிச்சு அதற்கப்புறம் உரம் தூவி, அதன் பிறகு விதைக்குண்டான அந்த சூழ்நிலை எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் விதையை டைரக்டா தூவுறது கிடையாது. அது ஒரு இடத்துல போய் அந்த தாய் நெல்லு விதைச்சு அங்கிருந்து அந்த நாட்டுகளை கொண்டு நடுறதுன்னா, இந்த விவசாயம் அப்படிங்கிறதுல பண்படுத்துவது, பிறகு பொறுமையுடன் பழகுவது, விடாப்பிடியாக வேலை செய்வது, விடாமுயற்சியுடன் இருப்பது, அத்தனையுமே இந்த விவசாயத்துல இருக்கு. அந்த விவசாயம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அதையே தான் குறிக்கிறது. மனம் என்பது ஒரு நிலம், நிலத்தை பண்படுத்தினால் ஒழிய நல்ல எண்ணங்களை விதைத்தாலும் அது விளையாது. அதனால நல்ல எண்ணங்கள், கர்மயோகம் அப்படிங்கிறத விதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய புத்தி ஏகாகிரதமாக, ஒருமுகப்பட்டதாக, ஒரு நிலைப்பட்டதாக, தெளிவுடன் கூடியதாக, முயற்சியுடன் கூடியதாக, உற்சாகத்துடன் கூடியதாக, என்ன ஆரம்பிச்சு அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. உற்சாகத்தோட இருக்கக்கூடிய புத்தி. இந்த உற்சாகமா இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடும். பேசும்போது உற்சாகமா ஆரம்பிச்சு அப்படியே குறைஞ்சிடும். இந்த உற்சாகம் தான் சார் வாழ்க்கை. உற்சாகம் நம்மளை நாமே புதுப்பித்துக் கொள்ளுதல். ஒவ்வொரு நாளும் கார்த்தையில புதுப்பித்துக் கொள்ளணும். நம்மளை தான் புதுப்பித்துக் கொள்ளணும். யாராவது அதற்காக நமக்காக சீரப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதனால பல்வேறு கிளைகளை கொண்ட அந்த மாதிரியான மனமாக இல்லாமல், அதே மாதிரி தத்துவத்திலும் நிறைய வெரைட்டி இருக்கு. இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுல, ஆன்மீகம்ங்கிறது இப்பெல்லாம் ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு. அந்த மார்க்கெட்ல நிறைய வியாபாரங்கள் நடக்கிறது. யோகா என்பதின் பேரில் ஊர்பட்ட வியாபாரம் நடக்கிறது. தியானம் என்கின்ற பேரில் பல்வேறு வியாபாரங்கள் நடக்கின்றன. பூஜை பரிகாரம் என்கின்ற பேரில் பல்வேறு விதமான வியாபாரங்கள் நடக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் உண்மையிலேயே அடுத்தவர்களுக்கு நலனாக செய்யப்படும் பொழுது அவைகள் வியாபாரம் ஆக மாட்டாங்க. நான் பூஜை புனஸ்காரம் இவைகளெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல. அதனுடைய உள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற. அவைகளெல்லாம்
அரிய, அதாவது கிடைப்பதற்கு அரிய பொக்கிஷங்கள். வேற நாடுகளிலெல்லாம் அவர்கள் தைவான்ல இருந்து ஒரு மாணவர் எனக்கு இருந்தார். அவர்கள் ஊர்ல நம்ம இப்படி அழகு குத்தி கொள்றோம், அந்த அம்பாளுக்கு அழகு குத்தி கொண்டு, இந்த முருகனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அழகு குத்துறதுன்னு சொல்லுவாங்க. பிறகு சரீரம் முழுவதும் எலுமிச்சை பழங்களை குத்தி கொள்ளுவது, அல்லது இந்த கத்தியை எடுத்து இப்படி இப்படி பண்றது, இதெல்லாம் நம்ம ஒரு உபாசனையா எப்படி செய்யறோம். அதே மாதிரி தீக்குழி இறங்குறது, இந்த தீக்குழி இறங்குறது, பாத யாத்திரை போறது, காவடி எடுக்கிறது, இதெல்லாம் ஆன்மீகம் அப்படிங்கிறது அந்த பெயரில் செய்யப்படுகிறது. இதே போல அந்த தைவான் நாட்டிலையும் அந்த பழக்கங்கள்லாம் உண்டு. ஆனால் நம் நாட்டில் அது மட்டுமல்ல, அதன் உள்ள அர்த்தங்களும் சொல்லப்பட்டு, அது தாமசிக்க, ராஜசிக்க, சாத்விக, இந்த பூஜை முறைகள்னு சொல்லி பூஜையிலே 3 முறைகள்ல மனதிற்கேற்றபடி, பக்குவத்திற்கேற்றபடி, பலனுக்கேற்றபடின்னு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள்லாம் அரிய கண்டுபிடிப்புகள். அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் தெரியாமல் அதை ஊதாசீனப்படுத்தக்கூடாது. அதே போல அவைகளை வியாபாரமும் செய்யக்கூடாது. அப்போ சனாதன தர்மம் அப்படிங்கறத ஒவ்வொருவரும், பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் நமக்கு கடமை இருக்கிறது. முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கு. முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படி புரிந்து கொள்வதுன்னா படிக்கணும். அப்ப அது எப்படி படிக்கணும்னு முறையோட படிக்கணும். இப்ப இந்த பூஜையை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னா எதை படிக்கணும்னா பகவத்கீதையிலேயே வரும். அதனாலதான் பகவத்கீதைங்கிறது ஒரு பெரிய ஒரு நூலாக நம்ம சொல்றோம். பகவத்கீதையிலேயே அத்தனை சமாச்சாரங்களும் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படும். அப்ப படிக்க 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 அதை எப்படி பண்ணணும், எதற்காக பண்ணணும், ஏன் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். மற்ற தர்மங்கள் எல்லாம், அதாவது மற்ற ரிலீஜன் சொல்ல, மற்ற தர்மங்கள் எல்லாம் எத்தனையோ பிரான்ச்சஸ், அதாவது வேறு 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 விதமான ஒரு கொள்கைகளை கொண்டவைகள். பட் நம்மளுடைய சனாதன தர்மம் எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, அதாவது சன்மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவார் ஆதிசங்கரர். சூரியனை வழிபடக்கூடிய, கணபதியை வழிபடக்கூடிய, முருகனை வழிபடக்கூடிய, சிவனை வழிபடக்கூடிய, அம்பாளை வழிபடக்கூடிய, விஷ்ணுவை வழிபடக்கூடிய ஆகிய இந்த 6 விதமான வழிபாடுகளை சன்மதங்கள் சனாதன தர்மத்தினுடைய வழிகள்னு சொல்லிட்டார். சௌரம், காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லி 6 விதமாக பிரித்து வைத்து மிகவும் அழகாக கொடுக்கின்றார். எத்தனை கடவுள் வடிவம் இருந்தாலும் சரி, நமக்கு இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றவர்கள் எல்லாம் கேட்கிற கேள்வி, உங்க ஊர்ல எல்லாத்தையுமே சாமியா கும்பிடுறீங்க, இதுதான் கேள்வி. என்னுடைய மாணவரே ஒருத்தர் கேட்டார். அவர் வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தார். ரிஷிகேஷ்ல படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், உங்க ஊர்ல பாம்பையும் கும்பிடுறீங்க, அதே மாதிரி மயிலையும் கும்பிடுறீங்க, சிங்கத்தையும் கும்பிடுறீங்க, யானையும் கும்பிடுறீங்க, எல்லாமே இறைவனுடைய வாகனமாக கும்பிடுறீங்க, இதெல்லாம் எப்படி? விலங்குன்னா அதுக்கேற்ற மதிப்பு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்படி இல்லை, விலங்க கடவுளா மாற்றக்கூடிய பக்குவம் எங்களிடம் இருக்கிறது. அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது. விலங்கை கடவுளாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் நம்மிடத்தில் இருக்கிறது. விலங்கு கடவுளா பார்க்கறதுனால விலங்குக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, ஆனால் என்னை நான் உயர்த்தி கொள்ள முடியும். என்னை சாதாரண நிலையிலிருந்து மனித நிலைக்கு, என்ன மனுஷன்னு சொன்னா காருண்ய வடிவமானவன் அர்த்தம். கடவுளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவன் அர்த்தம். இதுல ஒன்றும் கற்பனை கிடையாது, இதுல ஒன்றும் மூட நம்பிக்கை கிடையாது. தன்னை தன்னாலேயே உயர்த்தி கொள்ளுதல். அடுத்தவர்களை கௌரவமா பார்க்கும் பொழுது நமக்கே கௌரவமா, அடுத்தவர்களை மட்டமா பார்க்கும்போது நம்மை அறியாமலேயே நம்ம மட்டப்படுத்திக்கிட்டோம். அதனாலதான் இந்த எத்தனையோ வடிவங்கள் இருந்தாலும் அனைத்து தத்துவங்களும் ஒருங்கே ஒன்று என்கின்ற நிலையில் அத்வைத்தத்தில் நிலை பெற்றிருக்கின்றன அப்படின்ற. அப்போ உனக்கு தெளிவிருந்து கர்மயோகத்தில் நிலை பெற்று நீ சாதனை செய்யும் பொழுது அந்த ஒன்னஸ் அப்படிங்கிற அத்வைத்தம், இரண்டற்ற ஒன்றே வடிவமான பரமாத்ம ஸ்வரூபமான ஒரு தத்துவத்தில் அனைத்தும் நிலை பெற்றிருக்கின்றது அப்படின்னு உனக்கு புரிஞ்சு. அந்த புத்தியும் விவசாயாத்மிகா புத்தின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஆன்மீகம் என்பது பல்வேறு கிளைகளை கொண்டதாக தெரிந்தாலும் அனைத்தும் ஒரு தத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது இங்க சொல்ல வந்துட்டார். அதனாலதான் இப்போ யாருக்கு ஒருமுகப்பட்ட தன்மை இல்லையோ, யாருக்கு ஒரு சாதனையில் நிலை பெற்று நிற்க முடியவில்லையோ, அவர்களால் முழு பிரயோஜனத்தையும் அடைய முடியாது அப்படிங்கிறதான் சொல்ல வருகிறது. அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். யாமி மாம் புஷ்பிதாம் வாசம் பிரவதந்த்ய விபஸ்சிதः வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. இப்ப விவசாயாத்மிகா புத்தி அப்படின்னா ஒருமுகப்பட்ட தெளிவுடன் கூடிய குறிக்கோளின் நிலை பெற்ற ஒன்று என்கின்ற தத்துவத்தை புரிந்து கொண்ட புத்தி. ரைட்டா? இதெல்லாம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே, திடீர்னு கிருஷ்ணர் ஏன் இப்படி ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர் சொல்ல நமக்கே சொல்லும். இப்ப என்ன சொல்றார்? அவ்வியவசாயாத்மிகா புத்தி அப்படின்னா தகுதியற்ற புத்தி எப்படி இருக்கும்? தகுதியற்ற புத்தி எப்படி இருக்கும்னா முதல்ல கண்டது எல்லாம் தனக்கு வேணும்னு கேட்குமா. அதைத்தான் சொல்ல வர்றது. ரொம்ப சிம்பிளா நம்ம சுலபமா புரிஞ்சுக்கிடணும்னாக்கா பார்த்ததெல்லாம் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற புத்தி. அந்த புத்தியை கொண்டு நான் எப்படி நிம்மதியா வாழ்க்கையை நடத்துறது? ஈவன் உபநிஷத்துக்குள்ளயோ அல்லது ஒரு மந்திரமோ பூஜையோ பண்ணினா இந்த மந்திரம் சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் நம்ம பெரியவங்க இவன் மந்திரம் சொல்றதே கஷ்டம், அதனால இவனுக்கு பிரயோஜனத்தை சொல்லி வச்சாதான் இவன் மந்திரம் சொல்லுவான்னு சொல்லி ஒவ்வொரு மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்களோட அதற்கு கீழே பலஸ்ருதி அப்படின்னு சொல்லி கூடவே கொடுத்திருப்பான். இந்த பலஸ்ருத்தின்னாக்கா நீங்க லலிதா சகஸ்ரநாமம் எடுத்துக்கீங்க. பலஸ்ருதி லலிதா சகஸ்ரநாமம் எத்தனை ஸ்லோகமோ அதில் 2/3 பக்கம் பலஸ்ருதி இருக்கும். பலஸ்ருத்தின்னாக்கா லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லுவதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி அவ்வளவு நீளமாக இருக்கும். இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்துக்கிட்டா அதுக்கும் பலஸ்ருதி இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எப்படி பாராயணம் செய்தால் என்ன என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். ஸ்ரீருத்ரம் எடுத்துக்கிட்டா அதை பாராயணம் பண்ணினா என்ன கிடைக்கும். அப்புறம் ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தம் எல்லாமே இதை பாராயணம் பண்றதுனால எந்தெந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதுல போட்டிருக்கும். ஒரு சின்ன ஸ்லோகம், கணபதியினுடைய ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாரத சூத்திரம், சங்கட நாசன சூத்திரம்னு சொல்லுவாங்க. அது நாரதர் சொன்னது. அதை சொல்லி முடிச்சா அதுல 12 கணபதியினுடைய பெயர் வந்திருக்கு. அந்த 12 அந்த நாமங்களையும் சொல்லிட்டு கடைசியில இந்த நாமங்களை டெய்லியும் அதாவது தினந்தோறும் ஒரு வேளை சொன்னால் இந்த பலன், 2 வேளை சொன்னால் இந்த பலன், 3 வேளை சொன்னால் இந்த பலன் அப்படின்னு சொல்லி அந்த பலன் எல்லாம் கொடுத்துருக்கும். அப்போ அந்த பலனை பார்த்தோன்னே கண்கள் எல்லாம் விரிஞ்சிடும் நமக்கு. ஏன்னா நமக்கு பலன் நிறைய வேணும், நிறைய பொருள்கள் வேணும், நிறைய பலன்கள் வேணும். அவர்களை மகிழ்விப்பதற்காக வேதங்களிலேயே அந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு உலகியல் பணமும் வேணும், அதே மாதிரி ஆன்மீகத்துல அங்கேயும் இந்த மாதிரி பலன்கள்லாம் வேணும்னு எதிர்பார்க்கிற புத்தி, அதுதான் அவ்வியவசாயாத்மிகா புத்தின்னு சொல்ல வருகிறார். யாமி மாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்தி விபஸ்சிதः. ஈவன் அவர்கள் வேதங்களை படித்திருந்தாலும் கூட வேதங்களில் இருக்கக்கூடிய அந்த சமாச்சாரங்களை தான் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். பிரயோஜனத்தை நோக்கி ஓடக்கூடிய புத்தி. கர்மயோகத்தினுடைய அடிப்படையே பிரயோஜனத்தில் அடிமையாகாத புத்திங்கிறதான் இதுல விஷயமே. அப்ப பிரயோஜனத்துக்காக வேலை செய்யலைன்னா நான் இதற்காக வேலை செய்யணும் அப்படின்னா அங்கதான் ரகசியம் இருக்கிறது. நீ பிரயோஜனத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிரயோஜனமே வேணும், அந்த பிரயோஜனமே வேணும், நான் எதிர்பார்த்த பிரயோஜனம் வரணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா கண்டிப்பா உனக்கு அது கிடைக்கும். ஆனா பிக்ஸ் பண்ணின பிரயோஜனம் 100% கிடைக்கணும்னா கர்மயோகம் பண்ண. அப்ப பிரயோஜனத்துக்காக கர்மயோகம் பண்ணணுமா? அப்ப சரி அப்படின்னா அதுதான் விஷயம். உனக்கு தேவை என்ன? சந்தோஷமா இருக்கணும், சௌபாகியமா இருக்கணும், லட்சுமி கட்டாட்சமா இருக்கணும், எல்லாரும் மெச்சக்கூடிய அளவுக்கு நல்லபடியா வாழணும் இல்லையா? ஆமா, அப்போ முறைய மாற்றித்தான் செய்யணும். கர்மத்தை கர்ம யோகமா பண்ணணும். ஏன்னா எவ்வளவு சொத்து சேர்ந்தாலும் நீ நிம்மதியா இருக்கும், நம்ம நிம்மதியா இருக்கும். நிம்மதி கெடாம செல்வாக்கோடையும் செல்வத்தோடையும் சுதந்திரத்தோடையும் வாழணும்னா
கர்மயோகமே வழி. அதற்கு பிரயோஜனத்துக்கு பின்பு தெளிவற்ற மனதோடு ஓடக்கூடிய மனது அவ்யவசாயாத்மிகா புத்திஹி என்று கூறப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னு கேட்டா, கடவுளே கிடையாது சார், நீங்க இதை படிங்க, இதை பண்ணுங்க, இது கிடைக்கும், அவ்வளவுதான். அவர்களுடைய அந்த ஈவன் வேதத்தை கற்றுக்கொண்டாலும் கூட சொர்க்க நரகத்தோட நின்றுடுவாங்க. அடுத்த ஸ்லோகம் படிச்சிருவோம். காமாத்மான ஸ்வர்க பராஹ ஜன்ம கர்ம பலப்பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. அததான் சொல்றாரு இல்லையா, வேதத்தை கற்றுக்கொண்டாலும் அந்த வேதம் இந்த பலன்கள்லாம் சொல்லுது இல்லையா, அதுலதான் நாட்டம் இருக்கக்கூடிய புத்தி. அப்ப இன்னும் கொஞ்சம் பக்குவமான புத்தி வேண்டும் அப்படிங்கிறது தான் பகவான் கிருஷ்ணர் சொல்ல வருகிறார். அதற்காக இதெல்லாம் விடணுங்கிறது இல்லை, எதையும் விட முடியாது. ஏன்னா சரீரத்தையே விட முடியாது, அது அதுவா விட்டு போனாதான். அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் சம்பாதிச்சிருக்கேன், என்கிட்ட இருக்கு, என்னுடைய அந்த சம்பாதனையினுடைய சக்தியினால்தான் இது என்கிட்ட இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். எந்த ஒரு பொருளும் நம்முடைய கர்ம பலனால் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அதற்குன்னு நேரம் வந்தா அதை தனிமைப்படுத்தி எடுத்துக்கிட்டு போயிடும் இயற்கை. அதனால சில விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு என்ன இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு புரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த போர்ஷன், அதாவது கர்மயோகம் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நொடிக்கும் உபயோககரமாக இருக்கும். அதை நாம் தொடர்ந்து கடவுளினுடைய பேரொருளால் படித்து புரிந்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையுடனும் பிரார்த்தனையுடனும் ஆசீர்வாதத்துடனும் இன்றைய உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.